என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. நம்ம வீட்டில் ஒரு குடும்பம் போன உடனே எங்களை பார்த்த உடனே என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை இங்கே வர வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு அழுதுட்டாரு. அவரை பார்த்து நாங்கள் அழுவ, எங்கள் பிள்ளைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு. அழுதுட்டு எங்கள் காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டது இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் கூப்பிட்டதுக்கு மரியாதைக்கு போகணும். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க பத்திரிக்கை வச்சிருக்காங்க, அவங்க ஆகவே ஆகலைன்னா கூட அவங்க மதிச்சு நம்மளை மதிச்சு பத்திரிக்கை வைக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அந்த காரியத்தை தான் நாங்கள் செஞ்சோம். யாருக்காக போகல. என் பேத்திகளுக்கு ரொம்ப பெரிய விஜய் மாமாவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு துண்டெல்லாம் போட்டுட்டு போனாங்க. அந்த இதுக்காக தான் நாங்கள் போனோம். என் பிள்ளைங்க பாசத்துக்காக தான் போனோம். அவளுக்கு பார்க்க முடியாததை, அவளுக்கு அணிவிக்க முடியாததை நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவர் இவ்வளோ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எங்களெல்லாம் வர சொல்லி இவ்வளோ செலவு பண்ணணும்னு அவர் சொந்த காசுல. இன்னைக்கு நம்ம ஒரு 10 ரூபா பிச்சை போடணும் கூட யோசனை பண்ணி தான் பிச்சை போடுவோம். இத்தனை பேத்தையும் வர வச்சு ஹோட்டல் ரூம் போட்டு பாதுகாப்பு கொடுத்து அங்கேருந்து அனுப்பினவருக்கு இங்கே ரோட் ஷூனா என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. அது ஒன்று. ரெண்டாவது, குறுகிய இடம், நம்ம பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது போய் நம்ம குழந்தைகளை இறந்துட்டோம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நேரில் வந்து விஜய் பேசும்போது உங்களுக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அப்படின்ற பர்சனலாக அவர் பேசியிருப்பார்ல, அது தனி அறையாக இருந்துச்சா? எப்படி? தனி அறை தான். அவருக்கு பந்தோசெல்லாம் கிடையாது. அவர் செல்லை கூட குப்பரை போட்டு சைலண்டில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. வெளியே தான் பாடி கட்டெல்லாம், உள்ளார அவர் மட்டும்தான் இருந்தார். அவர் அடிக்கணும்னா கூட நாங்கள் அடிக்கலாம். அவரை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அந்த இடத்துல. அவர் மட்டும்தான் ஃப்ரீயாக பார்த்துட்டு நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். 8 பேருமே நல்லா பேசினார். எங்கள் காலெல்லாம் உழுந்து மன்னிப்பு கேட்டார். அவர் குடும்பத்தில் ஒன்றுனால தான், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் நினச்சிக்கிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார். நாங்கள் கூட தெம்பாக இருக்குங்க, அவர் தெம்பு இல்லாமல் தாங்க இருக்கார். சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பாக எழுதி வைக்கிறாங்க. நேரில் போய் பார்த்தவங்களுக்கு தான் அந்த மற்ற யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் போடுற வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் போடுறாங்க. நான் என் பிள்ளைய வளர்த்துன்னு எனக்கு தான் சார் தெரியும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் சார் தெரியும். அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கூட்டு போய் நீங்கள் கொண்டு விட்ட, இப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ பணம் வரும், இன்னும் கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்னு. நான் என் 2 பிள்ளைகளை எப்படி எனக்கு தெரியும். நீங்கள் பாப்பா ஸ்கூலில் போய் கேட்டு பாருங்கள், இல்லை நான் வேலை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க கூட தெரியாது சார். நான் என் பிள்ளை எப்படி தாங்கன்னு எங்களுக்கு மட்டும் தான் சார் தெரியும். இவனுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன சார் தெரியும்?